அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் சப்பாத்தி யூஸ் பண்ணி நல்லா டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா சப்பாத்தி செய்யும் போதெல்லாம் ஒரு 2-3 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி செஞ்சுட்டு அதை அடுத்த வேலைக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் சப்பாத்தி செய்கிறப்போ சப்பாத்தி மீந்துருச்சுன்னா அதை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு செஞ்ச சப்பாத்தியில் இந்த மாதிரி ஒரு 3 சப்பாத்தி மீதி இருக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இந்த ரெசிபி செய்ய போகிறேன். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சப்பாத்தியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். இதை கட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தியை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த 3 சப்பாத்தியும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததும் இதை நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காய்ந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா பொருட்கள்லாம் சேர்த்ததும் இந்த வெங்காயம் தக்காளியோட இதை நல்லா கலந்து விட்டு இந்த மஞ்சத்தூள் வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதை அப்படியே இந்த மாதிரி ஓரமாக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை அப்படியே இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த முட்டை கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சப்பாத்தி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சப்பாத்தியை இதில் சேர்த்துக்கிறேன். சப்பாத்தி சேர்த்ததும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த சப்பாத்தி எல்லாம் நல்லா ஒன்றாகிற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விடும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்தி விட்ட மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி அப்புறம் முட்டையில் உப்பு சேர்த்துட்டோம். சப்பாத்திலேயும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே செய்யும் போதே நம்ம உப்பு சேர்த்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் இதை ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டு கொத்தி எடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இதை பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் சப்பாத்தி யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.